அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டுடைய பொருளாதார ஆய்வறிக்கையை பார்க்க போகிறோம். 2024 டு 25ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டுடைய பொருளாதார ஆய்வறிக்கை தான் பார்க்க போகிறோம். இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்ம வருடம் யூனியன் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? அந்த யூனியன் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கன்னா அதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க. அதற்கு முன்னாடி ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை என்ன பண்ணுவாங்க, தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனியனில் சென்ட்ரல் லெவலில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதில் நம்ம வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் சரி, நம்ம எந்தெந்த துறையில் எந்தெந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம எந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கிறோம், நம்மளுடைய உள்நாட்டு வருமானம் எப்படி இருக்குது, உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி எவ்வளோ இருக்குது, நம்ம எந்தெந்த துறையில் எந்தெந்த பிளேஸில் இருக்கிறோம், எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்தி எதுலாம் நம்ம சாதனை புரிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ப்ரெசண்ட் ப்ளஸ்ஸு மைனஸை சொல்கிறது அப்படிங்கிறது பொருளாதார ஆய்வறிக்கைன்னு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சென்ட்ரல் லெவலில் வருடம் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு தான் உங்களுக்கு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுவாங்க. பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன இருக்கும், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்த போகிறோம், அதற்கெல்லாம் எவ்வளோ நிதியை ஒதுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது பட்ஜெட்டு. பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது முன்னாடி நடந்ததை வச்சு இப்போ நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் பொருளாதார ஆய்வறிக்கை. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் சென்ட்ரல் லெவலில் இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக தாக்கல் பண்ணதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? நம்ம இந்த பிளேஸில் இருக்கிறோம், இவ்வளோ சாதனை எட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டுக்குள்ளேயே அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுடைய பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பொருளாதார ஆய்வறிக்கை எந்த வருடங்கள் அதிகமாக குறிப்பிட்டிருக்கும் அப்படின்னா 2024 டு 23 டு 24 நிதியாண்டை தான் குறிப்பிட்டிருக்கும். இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2023 டு 24 இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா 2024 டு 25னா உங்களுக்கு எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல் 1 2024 மார்ச் 31 2025 வரைக்கும். நம்ம எப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறோம், பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் பண்ணுறோம், மார்ச் 13 அந்த மாதிரி தாக்கல் பண்ணுறோம். அப்போ இந்த நிதியாண்டு 2024 டு 25 முடியறக்கு, இந்த நிதியாண்டு முடியறக்கு இன்னும் 15 நாள் 20 நாள் இருக்குது. அப்போ நமக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இருக்குமா? ஜனவரி வரைக்கும் நம்மளால சொல்ல முடியும். ஜனவரி வரைக்கும் இந்த ஃபீல்டில் நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஆனால் ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த இது ஃபுல்லாக முடியணும்ல, இந்த மார்ச் ஃபுல்லாக முடிஞ்சு அப்புறம் தான் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். அப்போ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2023 டு 24 அந்த ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அது போக இப்போ ஜனவரி வரைக்கும் நம்ம எதுலாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ பார்க்கலாங்களா? பாருங்கள், இது வந்து நீங்கள் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாட்டு பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஒரு அப்டேட்டடுன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இந்தந்த நெல் உற்பத்தியில் இந்த பிளேஸில் இருக்குது, மக்காச்சோள உற்பத்தியில் இந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு 11th எக்கனாமிக்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக அப்டேட் ஆகிருக்கும். அப்படியே இருக்காது. ஓகேங்களா? ஒன்று நம்ம முன்னாடி வந்திருப்போம், இல்லைன்னா பின்னாடி கூட போயிருந்துருக்கலாம் உற்பத்தியில். அப்போ அதை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சுக்கோங்க. நீங்கள் பக்கத்துலேயே வந்து இதை பார்த்துட்டு இது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு 11th எக்கனாமிக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதற்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோ அப்லோடு பண்ணதுக்கு கீழே உங்களுக்கு வந்து அதற்கான பிடிஎஃப்பும், இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப்பும் அஃபிஷியலாக நம்ம கவர்மெண்ட் வெளியிட்டிருப்பாங்க பார்த்தீங்களா பொருளாதார ஆய்வறிக்கை, அந்த பிடிஎஃப்பும் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொடுப்பேன். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த பிடிஎஃப்பை ரீட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பார்க்கலாங்களா? பாருங்கள், இந்தியாவின் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டுடைய பங்கு பார்த்திங்கன்னா 6% வகிக்குது. இந்தியாவுடைய நிலப்பரப்பில் தமிழ்நாட்டுடைய சதவீதம் பார்த்திங்கன்னா 4%. ரொம்ப முக்கியமானதுங்க. இந்தியாவின் மக்கள் தொகையில் நம்ம எவ்வளவு, தமிழ்நாடு மட்டும் எவ்வளோ சதவீத பங்கு வகிக்குது அப்படின்னா 6%, நிலப்பரப்பில் 4%. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பார்த்திங்களா 2023 டு 24 நிதியாண்டில்
தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவுடைய ஜிடிபியில் தமிழ்நாட்டுடைய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.21%. இது தமிழ்நாட்டுடைய உற்பத்தின்னு நீங்கள் நினச்சக்கூடாது, புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்தியாவுடைய ஜிடிபியில் நம்ம 9.21%, நமக்கு அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி 7.2 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்மளுடைய பங்கு, மாநிலங்கள் எவ்வளோ பங்கு வகிக்குதுன்னு தெரியணும்ல, அதில் 9.2% நம்ம வகிக்கிறோம், 9.21% வந்து வகிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்மளுடைய பங்கு 9.21%. புரிஞ்சுதுங்களா? நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 8.33%ன்னு சொல்லுவாங்க. இதற்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் 8.33. இது வந்து என்னென்னா இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்மளுடைய பங்கு இவ்வளோ. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், 2023 to 24 பெயரளவு வளர்ச்சி வீதத்தில் நம்மளுடைய எவ்வளோ சதவீதம் வகிக்கிறோம் அப்படின்னா 13.71%. பெயரளவு வளர்ச்சி விகிதம் அப்படின்னா இது வந்து தேசிய உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம பங்கு வகிக்கக்கூடியது இது கிடையாதுங்க. நம்மளுடைய வளர்ச்சி வீதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13.71%. அது என்ன சொல்கிறாங்க? பெயரளவு வளர்ச்சி வீதம் சொல்கிறாங்க. உண்மையான வளர்ச்சி வீதம் இதுதான் நம்ம கால்குலேட் எடுத்துக்குவோம் எப்போவுமே. உண்மையான வளர்ச்சி வீதம் நம்ம எவ்வளோ இருக்கோ 8.33%. இது வந்து இந்தியாவுடைய உற்பத்தியில், இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில் நம்ம வகிக்கக்கூடிய பங்கு. இது வந்து தமிழ்நாட்டுடைய செப்பரேட்டான அந்த வளர்ச்சி வீதம். இது அப்போ 2 இருக்கு இல்லைங்களா? பெயரளவு வளர்ச்சி வீதம்னு ஒன்று இருக்குது, உண்மையான வளர்ச்சி வீதம்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம எடுத்துக்கிறது இதை தான் எடுத்துக்குவோம். அப்படின்னா இந்த பெயரளவு வளர்ச்சி வீதம்னா என்ன, உண்மையான வளர்ச்சி வீதம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். இது என்னதுங்க? ரியல் க்ரோத்துன்னு சொல்லுவோம், அதாவது நாமினல் க்ரோத்துன்னு சொல்லுவோம். பெயரளவு வளர்ச்சினா நாமினல் க்ரோத்துன்னு சொல்லுவோம், உண்மையான வளர்ச்சி அப்படின்னா ரியல் க்ரோத்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பென்சில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பென்சில் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 10 பென்சிலை தயாரிக்கிறோம், அதாவது 2000. ஓகேங்களா? உங்களுக்கு 2000 வருஷம் 2000 நம்ம 10 பென்சிலை அப்போ எவ்வளோவா இருக்கும்? 2 ரூபாயா இருக்கும். ஓகேங்களா? 10 பென்சிலை 2 ரூபாய்க்கு விற்கிறோம். கிடைக்கிறது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20 ரூபா. ஓகேங்களா? இது வந்து 20 ரூபா கிடைக்குமா? இப்போது 2026 பார்த்தீங்கன்னா 15 பென்சில். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு 5 ரூபா இருக்கும், கரெக்டுங்களா? இப்போ பென்சில் வந்து 5 ரூபா 6 ரூபா அதுக்கு மேலே கூட இருக்குது. இப்போ நம்ம 5 ரூபா வச்சுக்கலாம், நட்ராஜ் பென்சிலை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அது எவ்வளோ? 75 ரூபா. அப்போ உங்களுக்கு இங்கே விலை எவ்வளோங்க? இதே பென்சில் தான், இதே நட்ராஜ் பென்சில் தான், இங்கேயும் நட்ராஜ் பென்சில் தான். அன்னைக்கு உங்களுக்கு 2 ரூபா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 ரூபா. இந்த இடத்துல விலை அதிகரிச்சிருக்குது. விலை அதிகரித்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பணவீக்கம் சொல்லுவோம். விலை அதிகரிக்கும் பொழுது மக்கள் வாங்கக்கூடிய தன்மை குறையும் தானே. விலை அதிகரிச்சுது அப்படின்னா மக்கள் வாங்கக்கூடிய தன்மை குறையும். இது நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா? வரக்கூடிய இந்த பட்ஜெட்டில் அதெல்லாம் பார்க்கலாம். அப்போ 2 ரூபா, இப்போ உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அதாவது 3 ரூபா ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன? 75 ரூபா. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு பெயரளவு வளர்ச்சி வீதம், உண்மையான வளர்ச்சி வீதத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ பெயரளவு வளர்ச்சி வீதம் அப்படின்னா என்னென்னா இதைய ரெண்டையும் கால்குலேட் பண்ணுறது. புரிஞ்சுதுங்களா? 15 × 5 பார்த்தீங்கன்னா 75 ரூபா. இது வந்து உங்களுக்கு என்னதுங்க? இப்போது பெயரளவு வளர்ச்சி வீதம் சொல்லுவோம். இதையை வச்சு கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு பெயரளவு வளர்ச்சி வீதம். உண்மையான வளர்ச்சி வீதம் அப்படின்னு என்னென்னா இவ்வளோ உற்பத்தி எடுத்துக்கிட்டு ப்ரைஸை என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ப்ரைஸ், பேஸ் ப்ரைஸ் 2 ரூபாயா, இதையை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அது எவ்வளோங்க? 30 ரூபா. அப்போ இங்கே 30 ரூபா, இது வந்து உங்களுக்கு 75 ரூபா. இதுக்குள்ளே இருக்கிற மைனஸ், அதை தான் இந்த இன்ஃப்ளேஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 2000 10 பென்சில் வந்து 2 ரூபா 20 ரூபா. ஓகேங்களா? 2 ரூபா. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோங்க? 20 ரூபா. இப்போவே 2026 15 பென்சில் ஆனால் விலை 5 ரூபா ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோங்க? 75 ரூபா. அப்போ அதாவது இவ்வளோ பென்சில், இத்தனை பென்சிலையும் இதையும் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறது இந்த 75 ரூபான்னு சொல்கிறோம்ல, இதுதான் இதை வச்சு பெயரளவு வளர்ச்சி வீதத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? உண்மையான வளர்ச்சி வீதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா?
இந்த இவ்வளோ பென்சிலை நம்ம உற்பத்தி பண்ணுறோம். எது கூட இன்ட்டு பண்ணுவாங்கன்னா ப்ரெசன்ட் ப்ரைஸ் கூட இன்ட்டு பண்ணாமல் பழைய பேஸ் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, 15 இன்ட்டு 2 இது கூட இன்ட்டு பண்ணுறதான். இது எவ்வளோ வரும் உங்களுக்கு? 30 ருபீஸ் வரும். புரிஞ்சுதுங்களா? பழைய ப்ரைஸ் கூட அந்த உற்பத்தி எவ்வளோ பென்சிலோ அதை இன்ட்டு பண்ணோம்னா 30 ரூபா. புது இது கூட வந்தால் அது 75 ரூபா. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுதான் உங்களுக்கு என்னதுங்க? உண்மையான வளர்ச்சி வீதம். பெயரளவு வளர்ச்சி வீதம் அப்படிங்கிறது இது. அப்போ இந்த 13.71% அப்படிங்கிறது இப்போ ப்ரெசன்ட் ப்ரைஸ் கூட எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோமோ அதையே இன்ட்டு பண்ணுறது, அதுதான் பெயரளவு வளர்ச்சி வீதம். உண்மையான வளர்ச்சி வீதம் அப்படின்னா எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோமோ அது கூட பழைய ப்ரைஸ் கூட இன்ட்டு பண்ணுறது தான் உண்மையான வளர்ச்சி வீதம். புரிஞ்சுதுங்களா? இதை வச்சு தான் வந்து இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மாநில பொருளாதாரம். நம்மளுடைய மாநில பொருளாதாரம் எதனை சார்ந்து எதனை ஒட்டி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, உலகளாவிய சந்தை நிலைகளை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது வெளிநாடுகளிலிருந்து நாம் இருக்கக்கூடிய முதலீடு, நாம் நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம், நிறைய வந்து வெளிநாடுகள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய மாநில பொருளாதாரம் பார்த்திங்க அப்படின்னா உலகளாவிய சந்தை நிலைகளையொட்டி அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, தனிநபர் வருமானத்தில் நம்ம தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 2023 to 24 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மொத்த மாநில உற்பத்தி மதிப்பு கூட்டலில், ஓகேங்களா, மதிப்பு கூட்டல GSVA எப்படி வந்து நம்ம இந்தியாவுக்கு GDP கால்குலேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மாநிலத்துக்கு கால்குலேட் பண்ணுறது தான் GSVA. ஓகேங்களா? பாருங்க, அதில் அதிகமாக உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 துறைகள் இருக்குது. என்னென்ன துறைகள் இருக்குது? முதன்மை துறை, 2ஆம் நிலைத்துறை, 3ஆம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு 3 துறைகள் இருக்கா. அப்போ முதன்மை துறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேளாண் துறையை தான் நம்ம முதன்மை துறைன்னு சொல்லுவோம். 2வது துறை நம்ம என்ன சொல்லுவோம்னா மேனுஃபேக்சரிங் செக்டர், உற்பத்தி துறையை 2ஆம் நிலைத்துறைன்னு சொல்லுவோம். சேவைத்துறை சர்வீஸ் செக்டரை நம்ம 3ஆம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 துறைகளில் எதனுடைய பங்களிப்பு, எந்த துறையுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவைத்துறை தான். எவ்வளோ பெர்சன்டேஜ்? 53.63%. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உற்பத்தி துறை பார்த்தீங்கன்னா 33.37%. முதன்மை துறை வேளாண் துறை பாருங்க 13% தான் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த 3 துறையில் நம்ம தமிழ்நாட்டில் எது ஃபஸ்ட்டு இருக்குது? அதாவது முதன்மை துறையில் 3ஆம் நிலைத்துறை தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பங்களிச்சிருக்குது நம்முடைய மொத்த மாநில உள்நாட்டு மதிப்பு கூட்டலில். ஓகேங்களா? எப்படி அதே மாதிரி இந்தியாவுடைய ஜிடிபிலையும் அதுதான். டோட்டலாக இந்தியாவிலையும் பார்க்கும்பொழுது சர்வீஸ் செக்டர் தான் அதிகமாக வந்து பங்களிச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த பெர்சன்டேஜ் ரொம்பவே முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இது தமிழ்நாட்டுடைய டேட்டா 2023 to 24. சேவைத்துறை 53.63%. உற்பத்தி துறை பார்த்தீங்கன்னா 33.37%. முதன்மை துறை பார்த்தீங்க அப்படின்னா 13%. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள $1 trillion பொருளாதார நாடாக உருவாகணும் அப்படிங்கிற இலக்கை நம்ம வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? 2030க்குள்ள நம்ம தமிழ்நாடு $1 trillion பொருளாதாரமாக வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வச்சுருக்கிறோம். இப்போது நம்ம இந்திய அளவில் எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறோம்னா 2வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறோம். அதுவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ பணவீக்கம்னா என்னதுங்க? இன்ஃப்ளேஷன், அதாவது ப்ரைஸ், அதாவது விலை, ஒரு பொருளுடைய விலை அதிகரிக்கும் பொழுது அதிகரிப்பது தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதிகரிக்கும் பொழுது நம்ம வாங்கக்கூடிய திறன் என்னாகும்? கம்மியாகுமா? வாங்க மாட்டோம். ஒரு பொருளுக்கு வந்து விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வாங்க மாட்டோம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்க மாட்டோம். அதுதான் உங்களுக்கு பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பொருளுடைய விலை அதிகமாவது பணவீக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அது அதிகமாகணுமா கம்மியாகணுமா? பணவீக்கம் எப்படி இருக்கணும் நமக்கு? பணவீக்கம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும்.
ஒரு லிமிட்டில் தான் இருக்கணும். அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ஒரு 4 5க்குள்ளே இருக்கணும். அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா 5%க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, 4 தான் நம்ம டார்கெட் வச்சுருப்போம். ஓகேங்களா, பன்னாட்டு நிதியம் கூட 4 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, பாருங்கள் பணவீக்கம் பார்த்திங்கன்னா 2023 to 24 நம்ம தமிழ்நாட்டுடைய பணவீக்கம் பாருங்கள் 5.7% இருக்குது. அப்போ டோட்டலாக இந்தியா பார்த்திங்கன்னா 4.85% இருக்குது. புரிஞ்சுதுங்களா, தமிழ்நாட்டு மட்டும் இது வந்து டோட்டலாக இந்தியாவுடைய பணவீக்கம் எவ்வளோங்க இருக்குது 2023 to 24. இப்போ கூட இந்தியா இதை வந்து இன்னும் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சுருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா, அப்புறம் அதுலேயே பாருங்கள் சில்லறை வர்த்தக பணவீக்கம் சொல்லுவாங்க. அதாவது நுகர்வோர் நம்ம மக்கள் வாங்கக்கூடிய சில்லறை பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பணவீக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இருக்கோம்னா 5.4% இருக்கும். இந்தியாவும் அதே லெவலில் டோட்டலாக இந்தியாவும் அதே தான், தமிழ்நாடு இந்தியாக்குள்ளே இருக்குது தமிழ்நாடும் அதே பர்சன்டேஜ் தான். ஓகேவா, இப்போ இது வந்து என்னென்னா 2023 to 24. இப்போ 2024 to 25 ஜனவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய பணவீக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4.8, இந்தியாவோடது பார்த்திங்கன்னா 4.9%. அது என்னதுன்னா சில்லறை வர்த்தக பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ இதில் நம்ம கம்மியாக இருக்கிறோம். அதாவது டோட்டலாக பணவீக்கம்னு வரும்பொழுது அதிகமாக 5.7 இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து 2024 to 25 பார்த்திங்கன்னா 2023 to 24 எவ்வளோங்க இருக்கிறோம், சில்லறை வர்த்தக பணவீக்கத்தில் 5.4 இருக்கிறோம். அதாவது வெறும் பணவீக்கத்தில் எவ்வளோ இருக்கும் 5.7 இருக்கிறோம். சில்லறை வர்த்தக பணவீக்கம் குறைவாக இருக்குன்னு சொல்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து 2023 to 24 கம்பேர் பண்ணுறாங்க. பணவீக்கத்தில் நம்ம அதிகமாக இருந்தாலும் சில்லறை வர்த்தக பணவீக்கத்தில் நம்ம தமிழ்நாடு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. இப்போ வரைக்கும் 2024 to 25 ஜனவரி வரைக்கும் நம்முடைய சில்லறை வர்த்தக பணவீக்கம் பார்த்திங்கன்னா 4.8, இதுவே இந்தியா பார்த்திங்கன்னா 4.9 பணவீக்கம் சில்லறை வர்த்தக பணவீக்கம். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 2023 to 24 தமிழ்நாடு 8வது குறைந்த சில்லறை பணவீக்கமாக இருக்கும். பணவீக்கம்லாம் அதிகமாக இருந்தாலுமே சில்லறை பணவீக்கத்தில் நம்ம 8வது குறைந்த சில்லறை பணவீக்கம் கொண்ட மாநிலமாக இருக்கிறோம் இந்தியாவில். ஓகேங்களா, அடுத்தது 2024 to 25 கிராமப்புற பணவீக்கம் 5.4 இருக்குது, நகர்ப்புற பணவீக்கம் 4.5% இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு ஓவராலாக பார்த்துக்கோங்க, போதுமானது. எவ்வளோ இருக்கும் 5.7 இருக்கும். இதுவே சில்லறை வர்த்தக பணவீக்கத்தில் 5.4 இருக்கிறோம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 4.8, இப்போ 2024 to 25 ஜனவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா 4.8% இருக்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் நம்முடைய விவசாயம் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 5வது பெரிய துறைன்னு சொல்கிறாங்க. விவசாயத்துறை தான் 5வது பெரிய துறையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பயிரிடப்பட்ட பரப்பளவில் பார்த்திங்கன்னா எந்த பயிர் முதன்மை நிலையில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நெல்லை தான் அதிகமாக பயிரிட்டுருக்குறோம். அதை தான் சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா, விவசாயம் 5வது பெரிய துறையாக இருக்குது தமிழ்நாட்டில். இப்போது பயிர் பரப்பில் நெல் வந்து முதன்மை நிலை இருக்குது. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது வேளாண் புள்ளி விவரங்கள் அறிக்கை 2024. அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில், நிலக்கடலை உற்பத்தியில், கரும்பு உற்பத்தியில் எந்த பிளேஸில் இருக்கிறோம், ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறோம். எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு இதில் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறோம். மக்காச்சோள உற்பத்தி திறனில் நம்ம 2ஆம் இடம் இருக்கிறோம். நெல் உற்பத்தி திறனில் நம்ம 3ஆம் இடம் இருக்கிறோம். மறந்துடாதீங்க, மக்காச்சோள உற்பத்தி திறனில் 2ஆம் இடம் இருக்கோம், நெல் உற்பத்தி திறனில் 3ஆம் இடம் இருக்கிறோம் நம்ம தமிழ்நாடு. ஓகேங்களா, அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு இந்த உற்பத்தியெல்லாம் நம்ம முதலிடம் இருக்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்தது பாருங்கள், வணிக வங்கிகள் வழங்கும் விவசாய கடனில் நம்ம முன்னணி மாநிலமாக இருக்கிறோம். ஓகேங்களா, விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஓகேங்களா கடன் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா வணிக வங்கிகள் வழங்கும் விவசாய கடன் அளிப்பதில் நம்ம பார்த்திங்கன்னா முன்னணி மாநிலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கால்நடைத்துறை எத்தனை சதவீத பங்கு வகிக்குது அப்படின்னா 5.41% வந்து பங்கு வகிக்குது நம்ம தமிழ்நாட்டில் கால்நடைத்துறை மட்டும்.
ஓகேங்களா? அப்போ முட்டை உற்பத்தியில் நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம். இறைச்சி உற்பத்தியில் நம்ம 6வது இடத்துல இருக்கிறோம். இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானதுங்க. கால்நடை இப்போ மொத்த ஜிடிபி அதாவது நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறோம்ல, நம்ம மாநில அளவில் மாநில உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறோம்ல, மாநில உற்பத்தின்னு சொல்கிறோம்ல, அதில் கால்நடைத்துறை மட்டும் 5.41% வந்து பங்கு வகிக்குது. இந்தியான்னு வரும்பொழுது மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம், மாநிலங்கள்னு வரும்போது மாநில உற்பத்தி அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்க? ஜிஎஸ்பின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? இந்தியான்னு வரும்பொழுது ஜிடிபின்னு சொல்லுவோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதில் கால்நடைத்துறை இவ்வளோ பங்கு வகிக்குது. முட்டை உற்பத்தியில் நம்ம 2nd பிளேஸில் இருக்கிறோம். இறைச்சி உற்பத்தியில் நம்ம 6வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது பாருங்க, இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறை மட்டும் தமிழ்நாட்டுடைய பங்கு 11.9%. முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவுடைய பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.21 அந்த மாதிரி பார்த்தோமா. இது என்னன்னா, இப்போ 3 துறை இருக்குல்ல, முதன்மை துறை, 2ஆம் நிலைத்துறை, 3ஆம் நிலைத்துறைன்னு இருக்குதா, அதில் 2ஆம் நிலைத்துறை தான் உற்பத்தி துறை. இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறையில் தமிழ்நாட்டுடைய பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.9%. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது பாருங்கள், உத்தியம். அதில் பதிவு செய்கிறதுல தமிழ்நாடு 2ஆம் இடம் சொல்கிறாங்க. அது என்னங்க உத்தியம்? உத்தியம்னாவே எம்எஸ்எம்இ செக்டார், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க பதிவு பண்ணக்கூடிய தளம் தான் அந்த உத்தியம். அந்த உத்தியம் பதிவில் தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குது. அப்போ அதிகமான எண்ணிக்கையில் உங்களுக்கு இந்த நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மோட்டார் வாகன உற்பத்தி, ஆடைகள், தோல் பொருட்கள் உற்பத்தியிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 1st பிளேஸ். மோட்டார் வாகன உற்பத்தி, ஆடைகள், தோல் பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்குது. அதே மாதிரி ஜவுளி, இயந்திரங்கள், மின்னணு தயாரிப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையாவது இடம்? 2வது இடம். ரொம்ப முக்கியங்க. மோட்டார் வாகன உற்பத்தி, ஆடைகள், தோல் பொருட்கள் உற்பத்தியெல்லாம் முதலிடம். ஜவுளி, இயந்திரங்கள், மின்னணு தயாரிப்புகள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது இடம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் கடன் வைப்பு விகிதம் சிடிஆர், ஓகேங்களா, கிரெடிட் டிஸ்கவுண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். அது நம்ம எவ்வளோ சதவீதம் இருக்கும் பாருங்கள், 117.7% இருக்கிறோம். அதில் 3 முன்னணி மாநிலங்களில் நம்ம தமிழ்நாடு ஒன்றா விளங்குது. இப்போ கடன் வைப்பு விகிதம் அப்படின்னா பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த கிரெடிட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அந்த கிரெடிட் டெபாசிட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மக்களுக்கு அதிகமாக லோன் கொடுக்க முடியும். அப்போ அதிகமாக இருக்கிறது தான் நல்லது. அப்போ நம்மளுடைய சிடிஆர் அதாவது கிரெடிட் டிஸ்கவுண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்குது பாருங்கள், 117.7% அதிகமாகவே இருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? லோன்ஸ் அதிகமாக நம்ம டிஸ்பஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சமூக முன்னேற்ற குறியீடு எஸ்பிஐ, சோசியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ்பிஐ, சோசியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ் மற்றும் உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இது ரெண்டுலேயுமே நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறோம் இந்தியா அளவில். சமூக முன்னேற்ற குறியீட்லேயும் சரி, உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதத்துலேயும் சரி, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம், அதில் தமிழ்நாடு 1st பிளேஸில் இருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், குறைவான குழந்தை இறப்பு விகிதத்திலையும் குறைவான பிறப்பு விகிதத்திலும் குறைந்த வறுமை நிலைகளையும் நம்ம எத்தனையாவது இடத்துல இருக்கிறோம்? 2வது இடத்துல இருக்கிறோம். குறைவான குழந்தை இறப்பு விகிதம், குறைவான பிறப்பு விகிதம், குறைந்த வறுமை நிலைகள், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீடித்த வளர்ச்சி இலக்குகள் குறியீடு, சுகாதார குறியீடு, இதில் 3வது இடத்துல இருக்கிறோம். நீடித்த வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு 17 கோல் இருக்கும். இது டோட்டலாக நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது எல்லாமே இருக்கும். சுகாதாரங்கள் இருக்கும் உள்ள, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் இருக்கும். இந்த மாதிரி 17 கோல் இதுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? இதில் டோட்டலாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து இந்த சுகாதாரத்தில் இந்தியா வந்து, அதாவது தமிழ்நாடு இந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, எஜுகேஷனில் இந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலினத்தில், அதில் வந்து பாலின முன்னேற்றம் அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அதில் இந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியே இந்த எஸ்டிஜி குறியீடு 17 கோல் உள்ளே இருக்குது.
ஓகேங்களா? இப்போ டோட்டலாக அந்த குறியீடு டோட்டலாக பண்ணும்பொழுது நம்ம அதில் அந்த எஸ்டிஜி கோல் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸில் நம்ம தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸில் இருக்கோம்னா 3rd பிளேஸில் இருக்கிறோம். சுகாதார குறியீட்லேயும் நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கிறோம்? 3rd பிளேஸில் இருக்கிறோம் தமிழ்நாடு. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், வறுமை நிலை HCR ஹெட் கவுண்ட் ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2005 to 2006 நம்மளுடைய அந்த வறுமை நிலை பார்த்தீங்கன்னா 36.54%. இதுவே 2022 to 23 பார்த்தீங்கன்னா 1.43%. எவ்வளவோ குறைச்சிட்டோம். ஓகேங்களா? இந்தியாவும் பாருங்கள், இந்தியாவுடைய லெவல் 55.34% இருந்துச்சு 2005 to 2006. 2022 to 23 11.28% இருக்கும். அப்போ இந்தியாவுடைய ஆவரேஜை தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம தமிழ்நாடு அந்த இந்திய ஆவரேஜை விட எல்லா விஷயத்துலையுமே என்னவாக தான் இருப்போம்? அதிகமாக தான் இருப்போம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, முக்கியமான மாநிலங்களில் ஊரக பகுதிகள் மற்றும் நகர்ப்புறங்களில் தனிநபருடைய நுகர்வு செலவில் நம்ம 4வது இடத்துல இருக்கிறோம். தனிநபர் ஆண்டு வருமானத்தில் நம்ம 4வது இடத்துல இருக்கிறோம். இது முன்னாடியே பார்த்துட்டோம். முக்கியமான மாநிலங்களில் ஊரக பகுதிகள் மற்றும் நகர்ப்புறங்களில் தனிநபர் நுகர்வு செலவில் நம்ம 4வது இடம். தனிநபர் ஆண்டு வருமானத்தில் நம்ம எத்தனையாவது இடம் இருக்கிறோம்? 4வது இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சேர்க்கை விகிதத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி சேர்க்கை விகிதத்தில் நம்ம 98.4% கிட்ட வந்துட்டோம். அதே மாதிரி உயர்நிலைப்பள்ளி சேர்க்கை விகிதத்திலையும் 97.5% இருக்கும். எவ்வளோ பெரிய முன்னேற்றம்! தொடக்கப்பள்ளி இது வந்து உயர்நிலைப்பள்ளி. அடுத்தது மேல்நிலைப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா 82.9% வந்திருக்கும். இதுவே இந்தியாவோட இதுவும் கொடுத்துருக்காங்க. தொடக்கப்பள்ளி 91.7%, உயர்நிலைப்பள்ளி பார்த்தீங்கன்னா 77.4%, மேல்நிலை பார்த்தீங்கன்னா 56.2%. இதுலேயும் நம்ம ஆவரேஜாக பார்க்கும்பொழுது நம்ம தமிழ்நாடு அதிகமாக தான் இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான டீட்டெயிலுங்க, பார்த்துக்கோங்க. தொடக்கப்பள்ளி 98.4% சேர்க்கை விகிதம், உயர்நிலைப்பள்ளி பார்த்தீங்கன்னா 97.5% சேர்க்கை விகிதம், மேல்நிலைப்பள்ளி பார்த்தீங்கன்னா 82.9% சேர்க்கை விகிதம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நிதி ஆயோக் அறிக்கை. ஓகேங்களா? அந்த அறிக்கை வந்து பள்ளி கல்வி தரநிலை குறியீடை வெளியிட்டிருக்காங்க. நிதி ஆயோக் வெளியிட்ட பள்ளி கல்வி தரநிலை குறியீட்டில் கேரளா தான் ஃபஸ்ட்டு. நம்ம இந்தியாவிலேயே கேரளா ஃபஸ்ட்டு 82.2%. தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா 73.4%. ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக் வெளியிட்ட பள்ளி கல்வி தரநிலை குறியீட்டில் கேரளா ஃபஸ்ட்டு 82.2%, தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 73.4%. அடுத்தது பாருங்கள், மேல்நிலை கல்வியில் இடைநிற்றல் விகிதம் எவ்வளவு இருக்குன்னா இப்போதைக்கு 4.5%. மேல்நிலை படிக்கும் பொழுது நடுவில் நின்றுறாங்க பார்த்தீங்களா, அதில் அந்த இடைநிற்றல் வீதத்தில் 4.5% இருக்கிறோம். இந்தியா பார்க்கும் பொழுது 12.6%. இந்தியா, அதாவது எல்லா மாநிலங்களையும் சேர்த்து தான் இந்தியாவா பார்க்கும்பொழுது 12.6% ஆவரேஜாக இருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4.5% இருக்கிறோம். அடுத்தது பாருங்க, 5வது தேசிய குடும்ப நல சுகாதார கணக்கெடுப்பின்படி முக்கிய மாநிலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பில் நம்ம எத்தனையாவது இடத்துல இருக்கிறோம்? 3வது இடத்துல இருப்போம். இவ்வளோ வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு. அதில் நம்ம 3ஆம் இடத்துல இருக்கிறோம். மருத்துவ சுற்றுலாவில் நம்ம உகந்த இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா? நல்ல ஒரு லெவலில் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நிலத்தடி நீர் பற்றாக்குறையும் கால்நிலை மாற்றம் தான். இதையே சரி பண்ணணும்னா இன்னும் நம்ம தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பிரச்சனையாக சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல நிலத்தடி நீர் பற்றாக்குறையும் காலநிலை மாற்றமும் தான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. இதையே நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இன்னும் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கவனம் கொள்ள வேண்டியவை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் தான். அதுதானுங்க உண்மை. இப்போ வெப்பம் அதிகமாயிருச்சு. எந்தெந்த காலத்தில் எது நடக்கணுமோ, மழை பெய்கிற காலத்தில் வெயில் அடிச்சுது, வெயில் அடிக்கக்கூடிய காலத்தில் மழை பெய்யறது, அதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு. எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சு. மழை அப்படிங்கிறது அதிகமாக பெய்யுது, வந்தாலும் வெயில் வந்தாலும் ஹீட் வந்தாலும் அதிகமாக ஓவர் டெம்பரேச்சரில் ஆகுது. அப்போ இதெல்லாம் தான் என்னதுங்க உங்களுக்கு காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2024 பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெங்கல் புயல் வந்துச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து ஆந்திர பிரதேசம்,
அந்த சைடு கிழக்கு கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், வடகிழக்கு கடலோர பகுதிகள் தீவிர வானிலை பாதிப்பால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது தீவிர வானிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கடலோர பகுதிகள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அடர்ந்த காடுகள் இருக்கிறதுனால அந்த காடுகள் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகமாக கார்பனை வெளியிடுறது கிடையாது, அது உறிஞ்சிக்குது. வெளியிடக்கூடிய அந்த கார்பனை அது எடுத்துக்குது. அதனால் அடர்ந்த காடுகள் அங்கே இருக்கிறங்காட்டி குறைவான பாதிப்பு தான் அங்கே இருக்குது. இதுவே வடகிழக்கு பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி அடர்ந்த காடுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அதனால் அங்கே வறட்சியால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதே மாதிரி வெள்ளத்தாலையும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இதுக்காக நம்ம காலநிலை மாற்றத்துக்காக நம்ம என்ன ஸ்டெப் எடுத்துருக்கோம்னா ஏற்கனவே எடுத்தது தான். தமிழ்நாடு காலநிலை மாற்ற நிர்வாக குழுனே ஒன்று ஆரம்பிச்சிருப்போம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காலநிலை மாற்ற செயல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கோம். 2023 to 30 வரைக்கும் அதற்கான ஒரு செயல் திட்டம் 2023 to 2030 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கான ஒரு செயல் திட்டத்தையே வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம். இதுவும் ரொம்ப முக்கியம். இதற்கான இந்த தமிழ்நாடு காலநிலை மாற்ற நிர்வாக குழுனே ஒரு குழுவை வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த காலநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்வதற்காக நம்ம பசுமை நிதியம் 1000 கோடி ரூபாய் 1000 கோடி ஒதுக்கி அதில் பார்த்திங்கன்னா பசுமை நிதியம்னு சொல்லிகிட்டே வச்சுருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? பசுமை நிதியம்னு சொல்லியே ஒன்று உருவாக்கியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, நிதி ஆயோக்குடைய SDG, ஓகேங்களா, நிதி ஆயோக்குடைய அந்த கோல்ஸ்னு சொல்கிறோம்ல, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்கிறோம். அதில் 13வது என்ன இருக்குதுன்னா காலநிலை செயல்பாடு இருக்குது. ஓகேங்களா? நிதி ஆயோக்குடைய SDG அப்படின்னா அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்கிறோம்ல, அதனால 17 கோல் இருக்கும். அதில் 13வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக எல்லா கோல்ஸையும் சேர்த்துனோம்னா நம்ம 3வது பிளேஸில் இருக்கிறோம். பர்டிகுலராக தனித்தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காலநிலை செயல்பாட்டில் நம்ம எத்தனையாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. 81 புள்ளிகள் கொண்டு தமிழ்நாடு அந்த காலநிலைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நம்ம நல்ல லெவலில் தான் இருக்கிறோம், ஃபஸ்ட்டு பிளேஸில் தான் இருக்கிறோம். 81 புள்ளிகள் பெற்று முதல் இடத்துல இருக்கிறோம். நம்ம இந்தியா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 67. புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த PDF ஃபுல்லாகவே ரொம்ப முக்கியமானது தான். அடுத்தது பாருங்கள், இன்னொன்று கடைசியாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, நம்முடைய இந்த நடுத்தர கால வெற்றி அப்படிங்கிறது யாரை சார்ந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உழைக்கும் வயதினரை முடுக்கி விடுவதும் நீடித்த வளர்ச்சி குறித்த கவனத்துடன் கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளையும் சார்ந்துள்ளது. ஓகேங்களா? உழைக்கும் வயதினரை முடுக்கி விடுவதும் அதுக்கப்புறம் உட்கட்டமைப்பு வசதிகளை நம்ம ஏற்படுத்தி தருவதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடைசியாக முடிச்சிருப்பாங்க. இதனால தான் நம்முடைய மாநிலம் வந்து முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த PDF இதை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த PDF ஒரு டைம் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது ஒரு 16 பேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் இருக்கிற பாயிண்ட்டை கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே தான் இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த சதவீதம்லாம் மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். உங்களுக்கு இப்போ எக்கனாமிக்ஸுக்கும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு கொஷின்ஸ் இப்போ வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்படிங்கும் பொழுது இது கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கவர் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன். இந்தியா வந்து தமிழ்நாடு ஒவ்வொரு விஷயத்துலேயும் எந்த பிளேஸில் இருக்குது, அந்த குறியீடுகள் எந்தெந்த பிளேஸில் இருக்குது, நம்ம ஒவ்வொரு பணவீக்கம்ல எவ்வளோ இருக்கிறோம், இந்த பாருங்கள் இந்த துறைகளில் எந்தெந்த துறை எவ்வளோ பங்கு வகிக்குது, தனிநபர் வருமானத்தில் நம்ம எத்தனையாவது இடத்துல இருக்கிறோம், நம்மளுடைய பெயரளவு வளர்ச்சி வீதம் எவ்வளோ, உண்மையான வளர்ச்சி வீதம் எவ்வளோ, பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்கள். விவசாயம் வந்து 5வது பெரிய துறை. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி, நிலக்கடலை கரும்பு உற்பத்தியில் நம்ம எந்த பிளேஸில் இருக்கிறோம், மக்காச்சோள நெல் உற்பத்தியில் எந்த பிளேஸில் இருக்கிறோம், முட்டை உற்பத்தியில் எந்த பிளேஸில் இருக்கிறோம், இறைச்சி உற்பத்தியில் எந்த பிளேஸில் இருக்கிறோம், இதெல்லாம் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க, ஆனால் அதாவது சின்ன லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் உத்தியம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. MSME செக்டரோடைய ரிலேட்டடானது அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ அதில் நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம்.
பாருங்க ஜவுளி இயந்திரங்கள் மின்னணு தயாரிப்புகள் எல்லாம் நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம். அப்புறம் இந்த சிடிஆர் கேஷ் டிஸ்கவுண்ட் ரேஷியோ, அதாவது கிரெடிட் டிஸ்கவுண்ட் ரேஷியோ, அதில் எந்த பிளேஸில் இருக்கிறோம். சமூக முன்னேற்ற குறியீட்லையும் உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதத்துலையும் எவ்வளோ பிளேஸில் இருக்கிறோம். அதே மாதிரி தொடக்க கல்வி சேர்க்கை விகிதம் அந்த பெர்சன்டேஜ் எவ்வளோ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் அந்த பெர்சன்டேஜ் எவ்வளோ. இதில் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்க. திரும்ப திரும்ப படிங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இதிலிருந்து கண்டிப்பாக கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைம் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை நம்ம தமிழ்நாடு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனே கண்டிப்பாக பார்க்கணும். இது ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டும் தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டும் 2யுமே சேர்த்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? நல்லா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால தான் செப்பரேட்டாகவே கொடுத்துருக்குறோம். புரிஞ்சுதுங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.